இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நவம்பர் மாதம் 25ஆம் தேதி, இன்றைய நாளிலே நம் அன்னையாம் திரு அவை அலெக்சாண்ட்ரியா நகர புனித கேத்தரின் நினைவு நாளை சிறப்பிக்கின்றது. இவர் சக்கரங்களின் புனிதர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 5-11 வரை. நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். இன்று ஒரு சிந்தனை. இப்படியும் ஒரு ஆசிரியர், ஜான் கொர்கோரன் என்றொருவன் இருந்தான். இவனுக்கு சரியாக வாசிக்கவும் எழுதவும் தெரியாது. ஆனாலும் இவனுக்கு பாடம் கற்றுத்தந்த ஆசிரியர்கள் இவன் மேல் இறக்கப்பட்டு இவனை தேர்ச்சி அடைய செய்தனர். இப்படியே இவன் பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் முடித்தான். இவனுடைய ஏமாற்று வேலை இத்தோடு முடிந்து விடவில்லை. இவனுக்குத்தான் ஓர் ஆசிரியர் ஆக வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. ஆகவே இவன் ஒரு பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்தான். அங்கு இவன் தன்னுடைய பாட வேளையில் வேறொரு ஆசிரியரை ஏற்பாடு செய்வான். இல்லையென்றால் விடுமுறை எடுத்துக்கொள்வான். இப்படியே 17 ஆண்டுகளை ஓட்டிவிட்டு கடைசியில் இவன் பணியிலிருந்து ஓய்வு பெற்றான். வாசிக்கவும் தெரியாமல் எழுதவும் தெரியாமல் ஒருவன் கல்லூரி பள்ளி படிப்பை முடித்து 17 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரனாக இருந்திருப்பான் என்று நாம் கற்பனை செய்து பார்த்து கொள்ளலாம். இப்படி ஏமாற்றுவோர் எல்லா நிலைகளிலும் இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இன்றைய நற்செய்தியில் இயேசு நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்கிறார். இயேசுவின் இவ்வார்த்தைகள் நமக்கு உணர்த்துவது என்ன என்பது குறித்து நாம் சிந்திப்போம். திருவிவிலிய பின்னணியில் எருசலேம் நகருக்குள் நுழைந்த இயேசு அங்கு மக்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது சிலர் எருசலேம் திருக்கோயிலை பற்றி வியந்து பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் அவர் அவர்களிடம் அதன் அழிவை பற்றி பேசுகின்றார். உடனே அவர்கள், இது எப்போது நிகழும்? இது நிகழ்வதற்கான அறிகுறி என்ன என்று கேட்கின்றார்கள். இதற்கு இயேசு பதிலளிக்கும் போதுதான், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்கிறார். இயேசுவின் பதில் எருசலேம் திருக்கோயிலின் அழிவை பற்றியதாக இருந்தாலும் இறுதி காலத்தில் என்னவெல்லாம் நடக்கும் என்பது பற்றியதாக இருக்கின்றது. பலர் தன்னுடைய பெயரை சொல்லி நானே அவர் என்பார்கள். எனவே நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்கிறார். இயேசு தரும் இந்த விளக்கம் அவருடைய சீடர்களை எச்சரிக்கையடையாகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும் என்ற அழைப்பினை தருகின்றது. சிந்தனை. ஏமாற்று வேலைகள் எல்லா நேரமும் கை கொடுக்காது. மானிட மகனுடைய வருகைக்காக எப்போதும் நாம் விழிப்பாகவும் ஆயத்தமாகவும் இருப்போம். இறையாட்சியில் பங்கு பெற நாம் இயேசுவின் வழியில் நடப்போம். ஜெபம். உண்மையானவை எவையோ அவற்றையே மனதில் இருத்துங்கள். பிலிப்பியர் 4:8 என்கிறார் பவுல். எனவே நாம் உண்மை வழியில் நடந்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். ஆமேன்.